ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேனிஃபெஸ்ட் வித் கீர்த்தனா. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் கேரியர். மேனிஃபெஸ்டேஷனோட இம்பார்ட்டன்ட் பில்லர். நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்கள் லைஃப்பில் எதுவுமே கரெக்டாக செட் ஆகலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கேரியர், பீப்புள், சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ராங்காக இருக்க மாதிரி இருக்கா? ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் சொல்லட்டுமா? நம்ம லைஃப்பில் எல்லாமே அலைன் ஆகிற வரைக்கும் எதுவுமே சரியாக நடக்காது. அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் ராங் பிளேஸில் இருந்தால் கூட யூனிவர்ஸ் இட் செல்ஃப் உங்களை மூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அன்டில் யூ ஆர் கோயிங் இன் டு பி அ ரைட் பிளேஸ். இது என் லைஃப்பில் நடந்தது. நான் இருந்த பிளேஸில் என்னை சுற்றி ப்ராப்ளமில் இருக்கிற மாதிரியே இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் தப்பாக போயிடுமோன்ற பயம் இருந்தது. யார்கிட்ட பேசுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருந்தது. பேசினாலும் கரெக்டாக போகுமான்றது தெரியாது. செல்ஃப் டவுட் ரொம்ப அதிகமாகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஈகோ டச் பண்ணுற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும். லிட்ரலி எல்லாமே ராங்காக நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபைனலி யோசித்து பார்த்தேன். நான் லீவ் ஆகிட்டேன். ஐ மூட் அவுட். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு இது என்னால் கிடையாது, அந்த பிளேஸோட மிஸ்மேட்ச். 3 years பேக் மேபி அந்த வெர்ஷனுக்கு அந்த பிளேஸ் எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். பட் நவ் என்னோட நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு அது செட் ஆகலை. நான் வேறு லெவலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக வேறு பிளேஸ்க்கு நான் சேஞ்ச் ஆகி தான் ஆகணும். இப்போது நான் இருக்கிற பிளேஸில் ஐ ஃபீல் பீஸ். பாசிட்டிவ் பீப்புள் சுற்றி இருக்காங்க. பவுண்ட்ரிஸ் எப்படி வைக்கணும்னு தெரியுது. பீப்புள்ஸும் அந்த பவுண்ட்ரிஸில் தே ஆர் நாட் டச் அப்பான் இட். நான் யோசித்த மாதிரியே ப்ராஜெக்டில் இருக்கேன். சப்போர்ட்டிவ் மேனேஜர், இன்சென்டிவ், க்ரோத், ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐ மீன் பீஸ். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு ரீசன் இருந்தது. ஸோ லைஃப் கையை மீறி போகுதுன்னு கிடையாது, அது என்னை கரெக்டான பிளேஸ்க்கு தான் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ கைஸ், நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா மேபி நீங்கள் ராங் பிளேஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் லைஃப் உங்களை கரெக்டான பிளேஸில் கொண்டு போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கெரியரில் க்ரோத் வரணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் போதாது. ரைட் பிளேஸில் நீங்கள் இருக்கணும், ரைட் க்ரோத் இருக்கணும், ரைட் பீப்புள் இருக்கணும், அண்ட் நல்ல பீப்புளோட மைண்ட் செட்டில் நீங்கள் கூட இருக்கணும். இது எல்லாமே அலைன் ஆனால் மட்டும்தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ கைஸ், எல்லாமே தப்பாக நடக்குதுன்னு ஃபீல் ஆனாலும் சம்டைம்ஸ் அது ரீடைரக்ஷன். ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட ரைட் பிளேஸ், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஸோ கைஸ், ஸ்டே காம், ஸ்டே ஓப்பன், டேக் கேர். Stay tuned guys for next video.